ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா காலையிலே நோட்டு புக்கு திருப்பலான்னு பார்க்காதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இட்லி வியாபாரம் பார்ப்பேன்னு சொல்லுவேன்ல, அவங்களுக்கு வந்து காலையில் வந்து பூரி, இப்போ வந்து டிஃபன் கடையில் பூரியும் சேர்த்துருக்கோம் அந்த மெனுவும். அதனால் நான் வந்து பூரியை வந்து இப்படி ஒவ்வொரு இதாக பரத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜில் வந்து வச்சிடுவேன். கொஞ்சம் அதிகமாக மாவு நம்ம மேலே தடவினா அந்த பேஜில் ஒட்டாது. இது வந்து அம்மா வந்து எனக்கு இது ரெடி பண்ணி, இன்றைக்கி நீ பூரி போட்டுத்தா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் பூரி போட போகிறேன். காலையிலே ஒரு கடுங்காப்பி, அதாவது கருப்பு டீ காப்பி, ப்ளெயின் டீ. இந்த ப்ளெயின் டீயை குடிச்சிட்டு இவங்களுக்கு வந்து நான் பூரி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி காலை ரொட்டீனு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உழவர் சந்தைக்கு சிகப்பு கீரை அங்கே போனால் தான் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி மெனக்கெட்டுன்னு இன்றைக்கி காலையிலே உழவர் சந்தைக்கு போயாச்சு. இது வந்து எங்கள் ஊர் உழவர் சந்தை. இங்கே வந்து இப்போ காய்கறி எல்லாமே ரேட்டு அதிகம்தான். நான் எப்போதும் எங்கள் காய்கறி கடை பையன்கிட்ட தான் வழக்கமாக வாங்குவேன். சரி, இன்றைக்கி ஒரு மாறுதலுக்காக போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே உழவர் சந்தைக்கு போனேன். கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் கூட இந்த கீரை இன்றைக்கி கிடச்சிருக்காது. அதனால் கொஞ்சம் நேரமே போனதுனால இன்றைக்கி சிகப்பு கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் காய்கறி மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அது தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போல்லாம் வந்து காய்கறி வந்து பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி காலை ரொட்டீன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.